தோலுரித்த கோழியாக அனுபமா பரமேஸ்வரனை விரைவில் படத்தில் பார்க்கலாம். எப்போதும் போதையில் இருக்கிற நடிகர் விமல் என்று சொல்லி பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அவரை விட்டு ஒதுங்கிவிட்டார்கள். அவர் என்னை திருமணம் செய்து கொள்வதாக சத்தியம் செய்து கொடுத்தார். அதை நம்பி நான் என்னுடைய உடலை அவருக்கு கொடுத்தேன். இப்போது அவர் என்னை வெறுத்து ஒதுக்குகிறார். பொது விழாக்களுக்கு வரும்போது சேலை கட்டி கொண்டுதான் வருகிறார். மற்ற நடிகைகளைப் போல பிராவும் பாவாடையும் அணிந்து கொண்டு அவர் வருவதில்லை. ஆபாசமாக நடித்தார். 30 லட்சத்திலிருந்து சம்பளம் 2 கோடியாக உயர்ந்தது. அனுபமா பரமேஸ்வரன் தமிழில் பல படங்களை எடுத்தார், தெலுங்கிலும் பல படங்களை எடுத்தார். இப்போது டில்லு ஸ்கொயர் என்ற இந்தி படத்தில் மிகவும் கவர்ச்சியாக ஆபாசத்துக்கு தொட்டக்கூடிய அளவில் ஒரு படத்தில் நடித்தார் அனுபமா பரமேஸ்வரன். அவருக்கு 2 கோடி சம்பளம் கிடைத்தது. இப்போது பிடியுங்கள் 5 கோடி, என்னுடைய படத்தில் நான் என்ன சொல்லுகிறேனோ அந்த மாதிரி நடிக்க வேண்டும் என்று சொல்லி நிபந்தனையுடன் சம்பளத்தை கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் தெலுங்கு பட இயக்குனர். எனவே தோலுரித்த கோழியாக அனுபமா பரமேஸ்வரனை விரைவில் படத்தில் பார்க்கலாம். போதைக்கு குட் பை. அதிக படங்களில் நடிக்கும் நடிகர். களவாணியில் கதாநாயகன் நடித்த விமல். இவர் போதைக்கு அடிமையானார். படப்பிடிப்பு சமயத்தில் மட்டுமல்லாமல் பொது விழாக்களுக்கு, குறிப்பாக அவர் நடித்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கும் போதையில் வந்தார் விமல். இதனால் எப்போதும் போதையில் இருக்கிற நடிகர் விமல் என்று சொல்லி பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அவரை விட்டு ஒதுங்கிவிட்டார்கள். இதனால் பட வாய்ப்பு இல்லாமல் அவதிப்பட்டார். தடாலடியாக திருப்பதிக்கு போய் வந்து போதைக்கு டாட்டா காட்டினார் விமல். இதன் காரணமாக 2 வெப் தொடர்கள், 3 புதிய படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் விமல். திருப்பதி போய் வந்தால் திருப்பம் ஏற்படும் என்பது மட்டுமல்ல, போதைக்கு டாட்டா காட்டினால் படங்கள் வரும் என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறார் நடிகர் விமல். நடிகருடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்த பெண் தற்கொலை முயற்சி. ராஜ் தருண் தெலுங்கில் முன்னணி நடிகர், பல படங்களில் கதாநாயகன் நடித்துக் கொண்டிருக்கிறார் ராஜ் தருண். இவரை ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு பெண் விரும்பினார். ராஜ் தருணும் அந்த பெண்ணை விரும்பினார். இருவரும் திருமணம் செய்து கொண்டு 3 வருடங்கள் ஒரே பங்களாவில் வாழ்ந்திருந்தார்கள். இப்போது திடீரென்று அந்த பெண்ணை ஒதுக்கிவிட்டு ஒரு நடிகையை பிடித்துக் கொண்டார் ராஜ் தருண். இதனால் மனமடைந்த அந்த பெண் ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தற்கொலைக்கு முயன்றார். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, நானும் நடிகர் ராஜ் தருணும் 3 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தோம், ஒன்றாக படுத்தோம், தூங்கினோம். அவர் என்னை திருமணம் செய்து கொள்வதாக சத்தியம் செய்து கொடுத்தார். அதை நம்பி நான் என்னுடைய உடலை அவருக்கு கொடுத்தேன். இப்போது அவர் என்னை வெறுத்து ஒதுக்குகிறார். வீட்டை விட்டு வெளியே போய் என்கிறார். அவருடைய மனதில் இன்னொரு நடிகை இடம்பெற்று விட்டார் என்பது எனக்கு தெரிய வந்திருக்கிறது. எனவே அவர் இல்லாமல் நான் இல்லை. ராஜ் தருணுடைய பெற்றோர்களும் என்னை வெறுக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே போய் என்று சொல்கிறார்கள். இதனால் மனமடைந்து விட்டேன். எனக்கு ஆதரவாக யாரும் இல்லை. எனவே நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு அந்த பெண் தற்கொலைக்கு முயன்றார். ஆனால் அந்த பெண்ணினுடைய வழக்கறிஞர் அந்த கடிதத்தை கண்டுபிடித்து ஹைதராபாத் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். இதன் காரணமாக உடனடியாக அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்த போலீசார் அந்த பெண்ணை தற்கொலை முயற்சியிலிருந்து மீட்டனர். ராஜ் தருண் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். ராஜ் தருண் விரைவில் சிறைக்கு போவார் என்று ஆந்திர தகவல்கள் கூறுகிறது. மன அழுத்தத்தை போக்குகிறது சேலை, சொல்கிறார் நடிகை சாய் பல்லவி. நடிகைகளிலே வித்தியாசமானவர். இதுவரை ஆபாச உடைகள் அணிந்தது இல்லை. பொது விழாக்களுக்கும் சேலைகளை கட்டித்தான் வருவார் சாய் பல்லவி. ஆரம்பத்துல இவர் டாக்டர் பட்டம் பெற்றார். டாக்டர் பட்டம் பெற்றார், MBBS டாக்டர் இவர். ஆனால் சினிமா மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக பிரபுதேவா நடுவராக இருந்த ஒரு நடன நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இவருக்கு 2ஆம் பரிசு கிடைத்தது. ஆனால் இப்போது நடன போட்டியிலே 2ஆம் பரிசு பெற்றாலும் சினிமாவிலே முதல் தர கதாநாயகியாகிவிட்டார் சாய் பல்லவி. சாய் பல்லவியை பொறுத்தவரை பொது விழாக்களுக்கு வரும்போது சேலை கட்டி கொண்டுதான் வருகிறார். மற்ற நடிகைகளைப் போல பிராவும் பாவாடையும் அணிந்து கொண்டு அவர் வருவதில்லை. இது பற்றி அவரிடம் கேட்டதற்கு எனக்கு பிடித்த உடை சேலை என்று சொன்னார் சாய் பல்லவி. மஞ்சு வாரியர் மகளும் நடிக்க வருகிறார். நடிகை மஞ்சு வாரியரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகர் திலீப். அதற்கு பிறகு இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திலீப்பும் மஞ்சு வாரியரும் பிரிந்தனர்.
மஞ்சு வாரியரை விவாகரத்து செய்த பிறகு நடிகர் திலீப் காவ்யா மாதவனை திருமணம் செய்து கொண்டார். நடிகர் திலீப்புக்கும் மஞ்சு வாரியருக்கும் பிறந்தவர் மீனாட்சி என்ற மகள். மீனாட்சி இப்போது அவருடைய தந்தை திலீப்புடன் தான் இருக்கிறார். மஞ்சு வாரியரை ஜெராக்ஸ் எடுத்தது போல இருக்கிறார் மஞ்சு வாரியரின் மகள். விரைவில் மஞ்சு வாரியரின் மகள் மீனாட்சி சினிமாவில் கதாநாயகியாக நடிக்க இருக்கிறார். சந்தோஷ் நாராயணன் மனைவி ஏற்கனவே விவாகரத்தானவர். பரபரப்பான தகவல். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனுடைய மனைவி பெயர் மீனாட்சி ஐயர். மீனாட்சி ஐயர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவர். மீனாட்சி ஐயருக்கும் அவருடைய முதல் கணவருக்கும் பிறந்தவர் தான் தி. இன்றைக்கு பிரபல கானா பாடகியாக வலம் வந்து கொண்டிருப்பவர் தி. சந்தோஷ் நாராயணனின் மகள். திருமணத்துக்கு பிறகு தீயை தனது மகளாகவே வாரிசாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிறார் சந்தோஷ் நாராயணன். ஆனால் இந்த ரகசியம் பலருக்கு தெரியாது. மீனாட்சி ஐயர் பெயரிலேயே அவருடைய சாதி இருக்கிறது. ஆனால் சந்தோஷ் நாராயணன் வேறு சாதி. அதை பற்றி நாம் பிரேரிக்க விரும்பவில்லை. ஆனாலும் இன்னொருடைய மனைவி விவாகரத்தான இன்னொருடைய மனைவியின் மகளையும் சேர்த்து மனைவியாகவும் மகளாகவும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தோஷ் நாராயணனை நாம் வாழ்த்துவோம். நேரில் இது போன்ற பரபரப்பான புதுமையான வில்லங்கமான சினிமா செய்திகளுக்கு குக்கூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குக்கூஸ் செய்திகளில் நான் தகவல்களை சொல்ல இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு தாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.